குருபியோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். இதோ 4 வரி கவிதை. சந்நியாசிக்குரிய தர்மம் கடைபிடிப்பதே உத்தமம் என்பதை உணர்ந்த பரபிரம்மம் பின்பற்றி வாழ்ந்தார் அதன் நியமம். முதல் நிகழ்வு, சந்நியாசிகளுக்கு என்று சில விசேஷ தர்மானுஷ்டானங்கள் இருக்கின்றன. அதிலும் பீடாதிபதியாக வீட்டிற்கும் துறவிக்கு கடுமையான கட்டுப்பாடுகள். கால் நூற்றாண்டுக்கு முன்னால் காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தில் ஒரு காலை வேளை. அன்றைய அடியார் கூட்டம் அவ்வளவாக இல்லை. மகாபெரிவா தரிசனம் கொடுத்து கொண்டிருந்த போது அலங்காரம் செய்யப்படாத அம்பாள் போல ஒரு சுமங்கலி வந்தார். நேரே பெரிவாரிடம் சென்று நமஸ்கரித்தார். எழுந்தவர் கண்களில் குபுகு என்று நீர் மல்கியது. சொந்த விவகாரம், சிக்கல், பிரச்சனை. பெரிவாளிடம் தனிமையில் பேசி வழிகாட்டுதலை எதிர்நோக்கி நிற்கிறார். கண்கள் கெஞ்சுகின்றன. என் மீது தங்கள் அருட்பார்வை படட்டுமே என்று உதடுகள் துடிக்கின்றன. நான் சொல்வதை கேட்க மாட்டீர்களா என்று கெஞ்சினார். அருளரசர் அந்த அம்மையார் சொல்வதை கேட்கவே விரும்பினார். ஒரு பெண்ணிடம் தனியாக பேசக்கூடாது என்று விதி தடுக்கிறதே. அம்மையார் இடத்தை விட்டு நகராமல் கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருந்தார். அவர் அங்கிருந்து நகர்ந்தால்தான் காத்து கொண்டிருக்கும் மற்ற அடியார்கள் பெரியவா அருகில் செல்ல முடியும். இந்த இக்கட்டான சூழ்நிலை எத்தனை நேரம்தான் நீடிப்பது? விரல் சொடுக்கில் ஒரு அணுக்க தொண்டரை பெரியவா அழைத்தார். இங்கே யாராவது டமார செவிட்டுக்காரர் இருக்கிறாரா பார். தொண்டர் அதிர்ஷ்டசாலி. சில வினாடிகளில் ஒரு செவிடரை கண்டுபிடித்து விட்டார். ஒரு காரியம் செய், அந்த அம்மாளுடன் அவன் வரும்போது கையை தட்டி அவர் பெயரை சொல்லி கூப்பிடு. அவர் திரும்பி பார்க்கிறாரா இல்லையா என்பதிலிருந்தே அவர் நிஜமான செவிடர்தானா என்பதை புரிந்து கொள்ளலாம். பெரியவா சொல்லிக் கொடுத்த இந்த தந்திரத்தில் ஒரு புதை பொருளும் இருக்கிறது. தொண்டர்கள் ஏதோ ஒரு அலுப்பில் காது கேட்கக்கூடிய ஒருவரையே பெரியவா முன்னாடி நீ செவிடன் மாதிரி நில்லு போதும் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்துவிட்டால் குடும்ப ரகசியங்களை பேச விரும்பும் அம்மனிக்கு சங்கடமாக போய்விடக்கூடும். எனவே செவிட்டுத்தனத்தை டெஸ்ட் செய்வதாக ஒரு யோஜனை. டமார செவிடர் பக்கத்தில் நிற்க தன் மனதில் இருந்த ஆதங்கங்களை எல்லாம் கொட்டி தீர்த்தார் அந்த அம்மையார். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கருணாமூர்த்தி பிரசாதம் கொடுத்து பெருமைப்படுத்தி அனுப்பிற்று. அம்மையாரின் கண்களில் நீர், ஆம், ஆனந்த கண்ணீர். பெரிசூடி அல்லவா அவருக்கு பதில் கூறியிருக்கிறது. அம்மையார் பிரசாதம் பெற்றுக்கொண்டு புறப்பட்டதும் செவிடரிடம் ஒரு ஜாடை, நீங்களும் போகலாம். துறவு நெறி காக்கப்பட்ட அதே சமயத்தில் ஒரு சுமங்கலிக்கும் அருள் பாலித்து விட்டாகிவிட்டது. அடுத்த நிகழ்வு, பனிக்காலம். பெரியவாளின் உதடுகளில் வெடிப்பு. அதனால் வேதனை. பேசுவதற்கு கூட அசௌகரியமாக இருந்தது. அடிக்கடி வெண்ணெய் உதடுகளில் தடவி கொண்டால் வெடிப்புகளில் வறட்சி நீங்கி நெய்ப்புத்தன்மை உண்டாகும். ஆனால் கடையில் விற்கும் வெண்ணெயை பெரியவா உபயோகிக்க மாட்டார்களே. ஒரு பாட்டி மிக அக்கறையாக 5 சேர் பசும்பால் வாங்கி காய்ச்சி உரை குத்தி தயிராக்கி கடைந்து வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தார். ரொம்ப மடியாக பண்ணியிருக்கேன் பெரியவா, உதட்டில் தடவிக்கணும், உள்ளேயும் சாப்பிடணும் என்றாள் பாட்டி. வெண்ணெய் என்ற பெயரை கேட்டாலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் நினைவு வந்துவிடும் பெரியவாளுக்கு. அதனால் பாட்டி கொடுத்த வெண்ணெயை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டார். அப்பொழுது ஒரு குழந்தை வெண்ணெய் கேட்டு கையை நீட்டியது. பாலகிருஷ்ணனே வந்து கேட்பதாக பெரியவாளுக்கு தோன்றியதோ என்னவோ. அத்தனை வெண்ணெயையும் குழந்தையிடம் கொடுத்து ஆனந்தப்பட்டார். தொண்டர்களுக்கு முகம் சுருங்கிற்று. கேட்ட குழந்தைக்கு ஒரு எலுமிச்சங்காய் பரிமாணம் வெண்ணெய் கொடுத்தால் போதாதா? எல்லாவற்றையும் கொடுத்தாயிற்றே, அப்புறம் உதட்டில் தடவிக்கொள்ள ஏது வெண்ணெய்? தொண்டர்கள் முணுமுணுத்து கொண்டார்கள். ஏண்டா முகம் தொங்கி போச்சு, குழந்தை வெண்ணெய் சாப்பிட்டாலே என் உதட்டு புண் சரியாயிடும் அப்படின்னு சொன்னார் பெரியவா. அன்று சாயங்காலமே பெரியவா உதட்டில் புண் இல்லை. காலையில் பார்த்த கிருஷ்ண குழந்தை வெண்ணெயை சாப்பிட்டு விட்டது போலும். சரீரங்கள் பல பல, ஆத்மா ஒன்றுதான் என்பது அத்வைதம். குழந்தை சரீரம் வெண்ணெய் சாப்பிட பெரியவா நோய் நீங்கிற்று. இது எந்த விதம்? அடுத்த நிகழ்வு, யார் துறவி, எது துறவு என்கிற கேள்விக்கு இலக்கணமாக பெரியவா திகழ்ந்த ஒரு அரிய சம்பவம். பெரியவா 60 வயதை தொட்டிருந்த சமயம் பக்தர்கள் அவருக்கு தங்க கிரீடம் சூட்டி கௌரவிக்க எண்ணினார்கள். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பெரியவாளின் இந்த வைபவத்தை ஒட்டி ஒரு தங்க கிரீடமும் 2 லட்சம் ரூபாய் காணிக்கையும் வழங்க தீர்மானித்தனர். இது பற்றிய தகவல் பெரியவாரை அணுகவும்
அதற்கான வசூலை தடுத்து விட்டார் பெரியவா. அவ்வேளையில் அவர் சொன்னதுதான் யார் துறவி எது துறவு என்பதற்கு இலக்கணம். ஸ்தாபன பலம் என்று ஒன்று மிதமின்றி ஏற்பட்டுவிட்டாலே அதன் அதிபதியானவன் ஆத்மபலம் சம்பாதிக்க சிரமப்பட வேண்டியதில்லை என்னும் ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது. சந்நியாசி என்பவனை ஒரு உடைமையில்லாத ஏகாங்கியாக அவன் தன் ஊர் என்று சொல்லிக் கொள்வதற்கூட ஒரு இடம் இருக்க வேண்டாம் என்று சதா ஊராக சஞ்சாரம் பண்ணும்படிதான் சாஸ்திரம் கூறியுள்ளது. இருந்தும் சமூகத்துக்கு வழிகாட்ட ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. மடம் என்றானது இதை ஒரு தவிர்க்க முடியாத தீமை, அதாவது நெசசரி ஈவில் என்று தான் கூற வேண்டும். தவிர்க்க முடியாத இந்த தீமையை நன்மையாக மாற்றி காட்டும் கடமையே சந்நியாசியின் கடமை. இந்த கடமையின் போது அவனது ஆன்ம தபோ பலத்தை விட பணத்தின் பலம் பெரிதாகி விடாமல் அவன் பார்த்து கொள்ள வேண்டும். காஞ்சிபுரம் அவசிய செலவுக்கு கஷ்டப்பட்ட காலம் உண்டு. ஆனால் சந்திரமௌலீஸ்வரர் கருணையால் அந்த கஷ்டம் நீங்கியது. இந்த மாதிரி கஷ்டங்களை ஈஸ்வரர் சோதனையாகவே கருதினேன். உத்தமமாக பார்த்து கொள்வது அவன்தான், பணம் அல்ல. எனவே எப்போதும் நில் பேலன்ஸிலே மடம் இருக்கும்படி ஜாக்கிரதையாக நிர்வகித்து வருகிறேன். இன்று 2 லட்சம் என்று சர்ப்ளஸில் போக பார்த்தது. இதற்கு ப்ளஸ் கூடாது என்று கருதுகிறேன். சுவாமிவாறு தடுத்து விட்டாரே என்று வருத்தப்பட வேண்டாம். பணத்தை வாங்கி கொண்டு நான் பண்ணுவது ஆசீர்வாதமாக இருக்காது. அதற்காக பணமே வேண்டாம் என்று கூறவில்லை. நெருக்கடி ஏற்படும் போது உங்களிடம் பிட்சை கேட்டு நிற்பேன். தேவைக்குத்தான் பணம். சந்நியாசிக்கு பணத்தை விட ஆத்மபலம்தான் பெரிய பணம் என்று பெரியவா அழகாக யார் துறவி எது துறவு என்ற விளக்கத்தை கூறி அதன் மூலம் அவரது ஆன்ம பலத்தை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சந்நியாசி நடமாடும் தெய்வம் நம்மிடம் இருந்திருக்கிறார் என்று நினைத்து பெருமைப்பட்டு அவர் பாதம் பணிந்து ஸ்ரீகுரு பாத தரிசனம் பல ஜென்மசாப விமோசனம் என்று அவரை வணங்கி இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்.